ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, இமேஜ் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேபிள். ஸோ டேபிள் எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேபிளுக்கான சும்மா டேபிள்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் போன வீடியோக்கானது டெலிட் பண்ணிடுவோம். இப்போ டேபிள் கொண்டு வரணும்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய டேக் அப்படி பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ டேபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டேபிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த டேபிளுக்கான ஹெட்டு. ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டி ஹெட் அப்படின்வாங்க. ஸோ டி ஹெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டி ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டி ஹெட்டில் வரக்கூடிய ரோஸ், ஸோ அந்த ரோவை வந்து டிஆர் அப்படின்வாங்க. ஸோ டி ஹெட்டுன்றது மேலே இருக்க டாப் ரோ. ஸோ டிஆர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டிஆரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு புரிஞ்சிருக்கும். முதல் டேபிள்ன்ற ஒரு டேக்குள்ள டேபிள் ஹெட்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் ஹெட்டில் ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரோன்றது இந்த மாதிரி ஒரு ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ. அந்த ரோக்குள்ளே எத்தனை காலம் வரணும் அப்படின்றதுக்கு டிடி. ஸோ டேபிள் டேட்டா. ஓகேங்களா? ஸோ டேபிள் டேட்டா. இந்த டேபிள் டேட்டா வந்து எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன வைக்கிறேன் அப்படின்னா, முதலுக்கு ஐடி. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நேம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரோவில் இத்தனை காலம்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஐடி, நேம், டிஓபி, அட்ரஸ், ஸோ இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரை காணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்டர் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு கோலனில் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் இந்த மாதிரி வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டேபிள் ஹெட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டா, இப்போ ஐடினா 1 2 3, நேமு 1 ஏதோ சம்திங் நேமு, டேட்டா பர்த், அட்ரஸ், ஸோ இதெல்லாம் போடணும் இல்லையா? ஸோ இப்போ டேபிள் ஹெட்டு கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து டேபிளுக்கான பாடி, அதை வந்து டி பாடி அப்படின்னு சொல்லலாம். டி பாடி ஓப்பன் பண்ணிக்கோங்க, டி பாடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டி பாடிக்குள்ளே எத்தனை ரோ கிரியேட் பண்ண போகிறோம்? ஒரு 2 ரோ வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ 2 ரோ வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். அந்த ரோக்குள்ளே டேட்டா போடணும் இல்லையா? ஸோ அது வந்து டிடி. ஸோ டேபிள் டேட்டா போட்டாச்சு. முதல்ல என்ன போட்டுக்கோம்? ஸோ இங்கே என்ன போட்டுக்கோமோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு டேட்டா வரணும். ஐடி வந்து 1. ரெண்டாவது என்னது? நேமு. ஸோ நேம் வந்து முத்து. டேட் ஆஃப் பர்த் வந்து சும்மா 12 சும்மா வச்சுக்குவோம். அட்ரஸ் வந்து சம்திங். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரோ. இதே மாதிரி நான் ஒரு 2 ரோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த ரோவை காப்பி பண்ணி கீழே இருக்குது, இது தேவையில்ல, இது வச்சுருவோம். ஸோ கீழே போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 3 ரோ கூட கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேபிள் பாடியில் இங்கே இருக்க அந்த பாடி முடியுது இங்கே. ஸோ அதுக்குள்ளே ஒரு 3 ரோ வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஃபைலில் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ உங்களுக்கு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த நேமில் தான் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இது எல்லாமே ஸ்டாட்டிக், இது நாட் டைனமிக். ஸோ டைனமிக்ன்றது டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து வருது. இதெல்லாம் ஸ்டாட்டிக்காக நம்ம அப்படியே என்ட்ரி போட்டு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஐடிக்கு ஏற்ற டேபிள் நேமு, டேட்டா பர்த்து இப்படிலாம் வந்து வர வச்சுக்கலாம். ஸோ இந்த டேபிளே கொஞ்சம் நீட்டாக சிஎஸ்எஸ்லாம் கொடுத்து பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே
பார்டர்னு இருக்கும். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டைலில் சிஎஸ்எஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டைல் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு பார்டர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கோலன் ஒரு 2px அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திக்னஸ்க்கு பார்டர் இருக்கும். ஸோ 2px சாலிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சாலிட். ஸோ இது வந்து பார்டர். ஸோ இன்டெப்த் பார்டர் உள்ளே வரணும் அப்படின்னா 1px கொடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது என்ன எடுக்கும் அப்படின்னா வெளியே இருக்க பார்டர் மட்டும்தான் எடுக்கும். அதாவது டேபிளுக்கான பார்டர் மட்டும்தான் எடுக்கும். இப்போ இதே ஸ்டைல் தான் இதுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டைல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பார்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். சாலிட்னு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா தான் அந்த சாலிடாக எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து கலர் மாற்றலாம்னு நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1px சாலிட்ன்றத கலர் எந்த கலராக வைக்கிறோம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதே மாதிரி நம்ம உள்ளே மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஓரளவு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளே வந்துட்டு இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மொத்தமாக வந்து டேபிளுக்கு கலர் தனித்தனியாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம்.